அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள், அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் முதல் முறையாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார்.
சம்பவம் நிகழ்ந்து கடந்த சனிக்கிழமை ஒரு 7:30 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு 3:40 மணிக்கு அவர் முதல் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் என்பதை அந்த வீடியோவில் அவர் வீடியோ பதிவில் முழுமையாக வெளியிட்டிருக்கிறார். அதில் இன்னும் வலிமையாக எனது அரசியல் பயணம் தொடரும் என்றும் 5 மாவட்டங்களுக்கு சென்றுள்ளேன், கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதுடன் அப்போது உடனடியாக நான் கரூருக்கு அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்தவுடன் சென்றிருந்தால் மேலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் அனைத்து உண்மைகளும் விரைவில் வெளியே வரும் என்றும் விஜய் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு மேலும் சிஎம் சார் என்னை பழிவாங்க வேண்டுமென்றால் தனியாக என்னை அலுவலகத்திலோ வீட்டிலோ நான் இருப்பேன், என் மீது நடவடிக்கை எடுங்கள், தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்ற அரசியல் ரீதியான பதிலையும் முதலமைச்சருக்கு தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் எனது மனது முழுவதும் வலி மிகவும் நிறைந்திருக்கிறது என்றும் இந்த சோகத்தில் என்னோடு உடனிருக்கும் மக்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்தோம், எந்த தவறையும் நாங்கள் செய்யவே இல்லை என்றும் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர் வெளியிட்டுள்ள அந்த முதல் வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனது வாழ்நாளில் இது போன்ற ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டதில்லை, என் மீது வைத்துள்ள பாசத்தால் மக்கள் அதிக அளவில் வந்துவிட்டார்கள், அந்த கூட்டம் நாங்கள் எதிர்பாராத கூட்டம்தான் என்றும் அந்த உயிரிழப்பு இதுவரை எனது வாழ்நாளில் இது போன்ற சோகத்தை நான் எதிர்கொண்டதே இல்லை என்றும் கூறியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே பிரச்சாரத்திற்கான இடம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட இடமானது அதிகமான மக்கள் கூடியதால் அத்தகைய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. மீண்டும் அங்கு உடனடியாக அந்த 41 பேர் உயிரிழந்த பிறகு கரூருக்கு உடனே ஏன் திரும்பி செல்லாமல் விமானத்தில் இங்கு வந்தீர்கள் என்ற ஒரு விமர்சனம் எழுந்த சூழ்நிலையில் மீண்டும் அங்கு சென்றால் கூடுதல் நெரிசல் பதற்றம் ஏற்படும் என்பதால் தான் தாம் உடனே அங்கு செல்லவில்லை என்றும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் சென்று பேசிவிட்டு வந்ததை தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை என்றும் எனது அரசியல் பயணம் இன்னும் வலிமையாகவும் தொடரும், விரைவில் தொடரும் என்ற உறுதியையும் அவர் கூறியிருக்கிறார். கரூர் நெரிசல் மரணம் தொடர்பாக விரைவில் உண்மை வெளியாகும், மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் விஜய் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களையும் விரைவில் சந்திப்பேன், கரூரை சேர்ந்த மக்கள் உண்மையை வெளியில் சொல்லும் போது கடவுளே நேரில் வந்து சொல்வது போல் இருக்கிறது என்றும் 3 நாட்களுக்கு பிறகு வீடியோ வெளியிட்ட விஜய் கரூரில் நடந்த அந்த நிகழ்வுக்காக தமது கடுமையான மன வலியில் இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். நானும் மனிதன் தானே, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட போது என்னால் எப்படி திரும்பி சென்றிருக்க முடியும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். 41 பேர் உயிரிழந்தவுடன் அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் சென்னைக்கு திருச்சி வழியாக திரும்பியது தொடர்பான விமர்சனம் எழுந்தது போது அதற்கு பதிலளிக்கும் வகையில் நானும் ஒரு மனிதன் தானே, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட போது நான் எப்படி உடனே திரும்பி சென்றிருக்க முடியும், அவ்வாறு திரும்பி சென்றிருந்தால் மேலும் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்றும் எனது வாழ்க்கையில் இது போன்ற வழியை நான் அனுபவிக்கவே இல்லை என்றும் இந்த சூழலை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த மக்களுக்கு என்றும் கடமையுடனும் நன்றியுடனும் நாங்கள் இருப்போம் என்றும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சிஎம் சார் பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்னை பழிவாங்குங்கள், எங்களது தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள், நான் அலுவலகத்திலும் வீட்டிலும் தான் இருப்பேன், என் மீது எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், பழிவாங்கும் நடவடிக்கை எதுவானாலும் என் மீது எடுங்கள், தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் மீது எடுக்க வேண்டாம் என்றும் மக்களின் பாதுகாப்பு கருதியே கூட்டத்திலிருந்து உடனடியாக நான் வெளியேறினேன் என்றும் அவர் அந்த வீடியோ பதிவில் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த வீடியோ பதிவானது சுமார் 4 நிமிடங்கள் 45 நொடிகள் இருக்கிறது. 4.25 நிமிடங்கள் இந்த வீடியோ பதிவானது வெளியாகி இருக்கிறது. 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்து 3 நாட்களுக்கு பிறகு இப்போது ஒரு 4.25 நிமிடத்திற்கு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்.
அந்த வீடியோ பதிவில் அவர் கூறியிருக்கும் மிக முக்கியமான அம்சங்களாக கூறப்படுவது, என் மீது வைத்துள்ள பாசத்தால் அன்பால் அங்கு அதிகமான மக்கள் கூடிவிட்டார்கள். அனுமதிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் பேசிவிட்டு வந்ததை தவிர எந்த தவறையும் நாங்கள் செய்யவில்லை. விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்றும், தமக்கு ஆதரவாகவும் இந்த நேரத்தில் துணை நின்ற மக்களுக்கும் கரூர் மாவட்ட மக்களுக்கும் என்றென்றும் நன்றியுடன் கடமையுடனும் நான் இருப்பேன் என்றும், கரூர் மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல அரசியல் ரீதியாக அது பழிவாங்கும் நடவடிக்கையாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கையை என் மீது எடுங்கள், தொண்டர்கள் நிர்வாகிகள் மீது எடுக்க வேண்டாம். 5 மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன், அங்கெல்லாம் எதுவும் நிகழவில்லை. கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ள தாவேக தலைவர் நடிகர் விஜய், எல்லா உண்மைகளும் விரைவில் வெளிவரும் என்றும், தான் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது மட்டுமே காரணம் என்று கூறப்பட்டாலும் அதிகமான மக்கள் கூடி அந்த நெரிசல் ஏற்பட்டதால் இத்தகைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு எனது வாழ்க்கையில் இது போன்ற மன வலியை எப்போதும் தந்ததில்லை என்றும் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடிய விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்றும், பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றும், எனது வாழ்க்கையில் இது போன்ற வலிமிகுந்த தருணத்தை நான் சந்தித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் நான் பிரச்சாரம் செய்தேன். ஆனால் அந்த இடத்தில் என் மீது வைத்துள்ள பாசத்தால் அதிகமான மக்கள் கூடிவிட்டார்கள் என்றும், அதனால் இத்தகைய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது. அது கரூர் மக்களுக்கும் தெரியும். சீக்கிரம் அனைத்து உண்மைகளும் வெளிவரும். அத்தனை மாவட்டங்களிலும் ஒரு பிரச்சனையும் ஏற்படாத நிலையில் கரூரில் மட்டும் ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மீண்டும் பிரச்சனை வந்துவிடும் என்பதால் தான் கரூருக்கு உடனடியாக தான் திரும்பி செல்லவில்லை என்றும், பதற்றமான சூழ்நிலையை தவிர்க்கவே தாம் கரூருக்கு செல்லவில்லை என்றும் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அந்த வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு கடந்த சனிக்கிழமையானது அங்கு ஒரு 7:30 மணி அளவில் இந்த நெரிசல் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டது. அதன் பின்னர் கடந்த 2 நாட்களாக அவர் பனையூரிலும் பட்டினப்பாக்கத்திலும் உள்ள வீடுகளுக்கு தான் சென்றிருந்தார். எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவில்லை. அறிக்கைகள் மட்டும் ட்விட்டர் பதிவில் வெளியிடப்பட்டிருந்தது. இப்போது முதன்முறையாக அவருடைய வீடியோ பதிவு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ பதிவானது சுமார் 4 நிமிடங்கள் 45 வினாடிகள் அந்த வீடியோ பதிவு இருக்கிறது. அந்த வீடியோ பதிவிலும் அவர் கரூரில் நடைபெற்ற அந்த 41 பேர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு காரணம் தம் மீது வைத்துள்ள அதிக பாசத்தால் கூடிய கூட்டம் தான் என்றும், நான் அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு வந்ததை தவிர எந்த தவறும் செய்யவில்லை என்றும், கரூர் மக்களே நடந்த உண்மைகள் அனைத்தையும் அவர்கள் கூறிய போது அது கடவுளே இறங்கி வந்து கூறியது போல இருந்தது என்ற கருத்தையும் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிய அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்றென்றும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் கரூரில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் நாங்கள் பேசியதை தவிர வேறு எந்த தவறையும் நாங்கள் செய்யவில்லை. வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தாம் கரூர் செல்லாமல் இன்னும் இங்கு இருப்பதாகவும், மக்கள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்றும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வீடியோ பதிவில் மிகவும் முக்கியமாக அந்த வீடியோ பதிவில் மீண்டும் முதலமைச்சரை சிஎம் சார் பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் என்னை பழிவாங்குங்கள், தொண்டர்களை பழிவாங்காதீர்கள் என்ற ஒரு கருத்தையும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு முதல் வீடியோவை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் முதன்முறையாக வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டதில் முக்கிய அம்சமாக, காவல்துறை அனுமதித்த ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் பேசினேன், எந்த தவறும் செய்யவில்லை, மக்கள் அனைத்தையும் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், கரூர் மாவட்ட மக்களே அந்த தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். மக்களின் பாதுகாப்பில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில்தான்
தாம் தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன் என்றும் முன்னே தாம் தொடர்ந்து விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்றும் அரசியல் பயணம் தொடரும் என்றும் எந்த தொண்டனையும் பழிவாங்கும் எண்ணம் முதல்வதற்கு இருக்கக்கூடாது என்றும் தாவேக தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களுக்கு சென்ற போதெல்லாம் எந்த ஏற்படாத பிரச்சனை கரூரில் மட்டும் ஏன் ஏற்பட்டது? மக்களுடைய பாதுகாப்பில் சமரசம் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். கரூரில் நடக்கக்கூடாதது நடந்துள்ளது என்றும் பழிவாங்க நினைத்தால் என்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தையும் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் கூறியிருக்கிறார். வீட்டிலோ அலுவலகத்திலோ தான் நான் இருப்பேன், என்னை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றும் அந்த வீடியோ பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான எதிர்வினைகள், கருத்துக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் பதில்கள் ஆகியவை தொடர்ந்து வரத் தொடங்கி இருக்கின்றன.